ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் 1 to 34 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான ப்ளவுஸோட மாடல் தான் சொல்லித்தர போகிறேன். அது என்ன மாடல் நீங்கள் யோசிக்கிறீங்களா? வாங்க அந்த மாடல் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ளவர் சீக்வன்ஸ் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எல்லோ அண்ட் க்ரீன் அந்த ஷேடில் இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். அப்புறமேட்டு இங்கே பாருங்கள், இது லீஃப். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் லீஃபை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் கிளாத் என்னவோ, ப்ளவுஸ் என்ன கலரோ அதுக்கேற்றப்பல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் அண்ட் சாரியை பொறுத்து நீங்கள் இந்த மெட்டீரியல்லாம் செலக்ட் பண்ணலாம். கிளிப் ஸ்டோன் நான் டைமண்ட் ஷேப்பில் நான் எடுத்திருக்கேன். ஸ்மால் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். 2 mm பீட், சுகர் பீட், நார்மல் த்ரெட் நீடில், கம்மு நான் B7000 ப்ளூ தான் நான் எடுத்திருக்கேன். வாங்க இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இடையிடையே சில விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். இந்த ப்ரோச்சர்ஸ் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். நீங்கள் அது கவனமாக கேளுங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் கொஸ்டினும் நான் கேட்பேன். அதுக்கு நீங்கள் கமெண்டும் பண்ணலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அழகான ப்ளவுஸோட பேக் சைடில் ப்ரோச்சர்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் சொல்லித்தர போகிறேன். பேக் நெக் இருக்கு இல்லையா, அந்த மாடல் தான் நான் ஒரு சின்னதாக படம் போல் வரைஞ்சி அதுக்குள்ளே நான் சொல்லித்தர போகிறேன். அதனால் என்னுடைய வீடியோவை நீங்கள் கவனமாக பாருங்கள். அது இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இல்லை சில விஷயங்கள்லாம் நான் சொல்வார் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக பென்சிலில் ஒரு ரஃப்பாக பேக் நெக் மாடல் வரைஞ்சிருக்கேன் சிம்பிளாக. இப்போது இந்த ஓரமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லைன் வரைஞ்சிருக்கு இல்லையா, அது மேலே நான் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அது மேலே ஸ்டோன் ஒட்டணும், கிளிப் ஸ்டோன் ஒட்டணும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த டைமண்ட் இருக்கு இல்லையா, அந்த கலரில் கிளிப் ஸ்டோன் நான் எடுத்துருக்கேன். அதை அந்த லைன் மேலே நீங்கள் ஒட்டிக்கிட்டு வாங்க. இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ என்கிட்ட இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குனால நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன கலரோ கான்ட்ராஸ்ட் கலரோ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் சொல்லி கொடுக்குற இந்த துணியை க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர் அதுவும். ஆனால் உங்களுக்கு கலர் வேறு மாதிரி தெரியும். இது மேலே நீங்கள் 1 by 1 அந்த ஷேப் மாறாமல் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இதுக்கு நான் ப்ளூ ஸ்டிக் பென் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த ஷேப் மாறக்கூடாது. இது எங்கே யூஸ் பண்ணலான்னு என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ண அழகாக இருக்கும்னு நான் இந்த வீடியோவோட எண்டில், கடைசியில் இல்லைன்னா மிடில் கூட நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரோச்சர்ஸ் கிளாஸ்
ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி வந்து போடலாம்னு சொல்லிட்டு நான் 2 வீடியோ நான் போட்டுருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாடலை வச்சு நீங்கள் நிறைய டிசைன் வந்து நீங்களே வந்து உங்களுடைய ப்ளவுஸுக்கு வந்து போடலாம். அதாவது நம்ம பார்டர் டிசைனாக சொல்லி கொடுத்துருக்கேன். மிடில்லையும் நான் ஸ்லீவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்டு ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கேட்கணுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் தரேன். அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம், இல்லை ஃபோன் பண்ணி நீங்கள் என்கிட்ட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீ தான். அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க்கெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இப்போ நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ் வந்து நம்ம வைக்கணும். இங்கே நீங்கள் இதுக்கு பதிலாக எது வேணால் நீங்கள் ஒட்டலாம். ரவுண்ட் கிளிப் ஸ்டோன் ஒட்டலாம், இல்லை பெரிய சைஸ் அந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டலாம். எது வேணால் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் ஒட்டலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் வந்து நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பெட்டலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். புதுசாக பார்க்குறீங்க இல்லையா நிறைய பேர், அவங்க இந்த ஒவ்வொரு பெட்டல்லையும் வந்து நீங்கள் வந்து இந்த நூலை வந்து உள்ளே விட்டு எடுத்து போடணும். அப்புறம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் வந்து திரும்பவும் அதை போட்டு டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா உங்களுக்கும் வந்து வீடியோ ரொம்ப லாங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அது போர் அடிச்சிடும். அதனால் நான் சுருக்கமாக சிம்பிளாகவே நான் இதில் சொல்லித்தரேன். நீங்கள் போடும்போது உங்கள் ப்ளவுஸில் ஒவ்வொரு பெட்டலையும் நூலை வந்து விட்டு விட்டு எடுத்து நீங்கள் போடணும். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தெளிவாக தெரியும். அதே போல் நம்ம சுகர் பீடை வந்து விட்டுட்டு நம்ம இந்த ஜாயின் பண்ணணும். பொறுமையாக நீங்கள் வந்து போடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 2 ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எல்லோ கலர் அண்ட் க்ரீன் ஷேடிங். நான் மாறி மாறி வந்து ஊசியில் நான் இது வந்து கோத்துக்கிட்டு அப்படியே வந்துனே இருக்கேன் நான். இப்போ பக்கத்துலேயே வந்து நம்ம அதே போல் கோத்து ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் ஒரே கலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவ் கலராகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னுடைய ப்ரௌச்சர்ஸ் வீடியோ நான் எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முக்கியமான டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ வர பகுதியில் எப்போ வேணால் நான் வந்து சொல்லுவேன். அதனால் என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ லாஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ண முடிக்க போகிறோம். நான் வந்து ப்ரோச்சஸ் கிளாஸ் வந்து 1 month கோர்ஸ் தான் நான் சொல்லித்தரேன். அந்த 1 monthலேயே வந்து நான் சொல்லி கொடுத்த எல்லா மாடலும் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்கள் அதுக்குள்ளேயே முடிச்சிட்டா நீங்கள் வந்து ப்ராக்டிஸாக ப்ளவுஸில் எப்படி பண்ணலாம் அதுவும் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லி தருவேன். சப்போஸ் உங்களால் முடிக்க முடியலன்னா கூட 1 month ஆகும். அது வந்து ப்ளவுஸில் வந்து டீட்டெயிலாக ப்ளவுஸ் ஒர்க் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், ஸ்லீவ், பேக் நெக், ஃப்ரண்ட், அதெல்லாம் நம்ம வந்து எந்தெந்த மாடல் வந்து எப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா சொல்லி தருவேன். அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்டாகவும் நான் கொடுப்பேன். அதுவும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணோம். கம்மியான அமௌண்ட்டில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க வந்து கீழே வந்து நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். ஆரி வந்து 3 month கோர்ஸ் ப்ளஸ் 1 month வந்து நீங்கள் பண்ண அந்த ஒர்க்கெல்லாம் வந்து ப்ளவுஸில் வந்து நீங்கள் எனக்கு ப்ராஜெக்ட் போல் தருவேன். அதை வந்து நீங்களே வந்து ஓன் ஐடியா கிரியேட்டிவிட்டியில் நீங்களே வந்து எனக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி என்கிட்ட வந்து சென்ட் பண்ணணும். விருப்பம் இருக்கிறவங்க கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். அமௌண்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் சொல்கிறேன். நான் இப்போ நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து முடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, லீஃப் இருக்கு இல்லையா,
அதை வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்க்கு மிடில் வச்சுக்குங்க. இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸும் உங்களுடைய கலருக்கு ஏற்றாப்புல, ப்ளவுஸோட கலருக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பெரிய ஃப்ளவர் சீக்வன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். லீஃபு வந்து பெரிய சைஸும் கிடைக்கிது. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி, இதில் வந்து நான் வந்து 3 சுகர் பீடு வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து சுகர் பீடுக்கு பதிலாக 2 mm 3 mm பீடு, பால் பீடு, சர்க்கரை, சமைக்கி இல்லை எது வேணால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். த்ரெட்டு வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எந்த கிளாத் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த த்ரெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் பண்ண அந்த ஒர்க்கு வந்து நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து 3 வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இந்த சைடு வந்து அதே போல் ஒரு த்ரெட்டை வந்து மேலே கொண்டுடுவாங்க. ஒரு லீஃப் ஒன்று. டிசைன்லாம் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். என்னுடைய ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் ஒரு வீடியோவில் வந்து நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ மினி ப்ளவுஸ் மாடல் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து கிராண்டாக வந்து இது வந்து எப்படி போடலான்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து நாட் போட்டுக்குங்க. ஏன்னா நாட் போடுற இதுவும் எப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த 3 லீஃப் எடுத்துகிட்டு 3 சுகர் பீடு வந்து ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து விட்டுட்டு நான் போட்டேன் நான். இப்போ இது பார்க்கறதுக்கே வந்து அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து நம்ம ஒரு அழகாக கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒட்டலாம். இப்போ நம்ம இந்த கேப் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டலாம். இல்லை நீங்கள் சிம்பிளாக விட்டாலும் நீங்கள் விடலாம். அது பிறகு ரவுண்ட் கிளிப் ஸ்டோனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இது வந்து பேக் சைடு நெக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ப்ளவுஸோட பேக் நெக் மாடல். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் நெக் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்லீவ் டிசைன்லேயே வந்து நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேணால் ஸ்லீவ் டிசைனில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதை வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் ஸ்லீவ் டிசைனில் இந்த நெக் மாடலை வந்து நான் எப்படி போடணுன்னு எனக்கு ஐடியா இருக்குது. யார் கரெக்டாக போடுறீங்களோ அவங்க வந்து எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஸ்லீவ்னா ஸ்லீவ் மட்டும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. இது வந்து நம்ம ப்ளவுஸில் அங்கங்கே யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இந்த டிசைன்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா. நான் இவங்க பேக் நெக் தானே சொன்னாங்க, ஸ்லீவில் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரும். ஆனால் இது வந்து ஸ்லீவ் டிசைனே நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணலாம். அது அவுட்புட்டும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். அது எங்கே யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்களா? சரி, நானே சொல்லிடுறேன். ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவோட பாட்டம் சைடில் இதை வந்து அழகாக இப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லாங் ஸ்லீவ் வச்சிங்கன்னா அதோட அந்த ஃப்ரண்ட்டு ஸ்லீவை வந்து ஜாயின் ஆகும் இல்லையா, அந்த பகுதியிலே வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ரோச்சஸ் பேக் நெக் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.